21வது ஸ்லோகம். ஏவம் கிருதே சுகம் மே ஸ்யாத் தவ சைவ பவிஷ்யதி சந்துஷ்டே மயி ராஜேந்திரா சைனிகானாம் ந சம்சயா. அப்படியாக்குமானா எனக்கும் உங்களுக்கும் சுகம் உண்டாகும். நான் சந்தோஷமாயிட்டு இருந்தானா இந்த சைனிகர்களுக்கெல்லாம் சுகம் வந்துடும். சந்தேகம் வேண்டாம். எல்லாருக்கும் മലമൂത്ര വിസർജനം ചെയ്യறதுக்கெல்லாம் സാധിക്കും. ഇപ്പൊ എല്ലാരും മലമൂത്ര വിസർജനം ചെയ്യ പറ്റാതെക്ക് സ്റ്റാച്യു മാറി നിന്നിട്ടിരിക്ക. அந்த ഒരു നിലമയ്ക്ക് മാറ്റം വരും. എല്ലാവർക്കും സൗഖ്യമുണ്ടാകും. ഞാൻ സന്തോഷിച്ചാനാ என்ன வேணும் அப்படின்னு நன்னா சிந்தனை பண்ணிக்குங்க. 22வது ஸ்லோகம். விஜிந்திய மனசா பூபா கன்யாதானம் சமாதர நஜாத்ர பூஷணம் கிஞ்சித் தாபசோகம் யதாவிரதா. ராஜாவே நன்னா யோசனை பண்ணிட்டு உங்க பொண்ணை எனக்கு கன்யாதானம் பண்ணி கொடுத்தா போரும். அதுல எந்த தவறும் இல்லை. நான் விரதனிஷ்டகளோடு கூடி இருக்கிற ஒரு தபஸ்வியாக்கும். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார். அதனால வியாச உவாச்ச. 23வது ஸ்லோகம். ஷர்யாதிர்வஜனம் ஸ்ருத்வா முனேச்சிந்தாதுரோ பவேத் न दास्येऽप्यदवादास्ये किञ्चिन्नो वाच भारत. किञ्चित् न उवाच भारत. മുനിയോട് വാക്കുകളെ കേട്ട് ശര്യാദി മഹാരാജ யோசனையில மூழ்கினார். இங்க பாரதா அப்படின்னு சொன்னது ஜனமேஜய மகாராஜாவை வியாச பகவான் கூப்பிடுறார். ராஜாவே, ശര്യാദി மகாராஜா புத்திரிய அந்த முனிக்கு கன்யாதானம் பண்ணி கொடுக்கறேன் அப்படினோ கொடுக்க மாட்டேன் அப்படினோ சொல்லலை. யோசனை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தார். 24வது ஸ்லோகம். கதமந்தாய விருத்தாய குரூபாய சுதாமிமாம் தேவகன்யோபமாம் தத்வா சுகி ஸ்யாமாத்மா சம்பவாம். தேவகுமாரிக்கு துல்லியமாயிருக்கிற அருமை புத்திரிய, கண்ணு காணாத்த விருத்தனாயிருக்கிற பார்க்கறதுக்கு அழகில்லாத்த முனிக்கு கொடுத்தானா எனக்கு எப்படி சுகமுண்டாகும் அப்படின்னு மகாராஜா சிந்தனை பண்ணினார். 25வது ஸ்லோகம். கோவாத்மன சுகார்த்தாய புத்ரியா சம்சாரஜம் சுகம் ஹரதேல்பமதி பாபோ ஜானன்னபிசுபாசுபம். நல்லது எது கெட்டது எது அப்படின்னு தெரியற கொஞ்சமா புத்தி இருக்கிற ஒரு துஷ்டனாக்கும்னா கூடியும் அப்படி இருக்கிறவன் அவரோடு சுகத்துக்காயிட்டு சொந்தம் புத்திரியோடு வாழ்க்கைய இல்லாம பண்ணுவனா இப்படின்னு எல்லாம் ராஜா சிந்தனை பண்ணினார். நான் ஆராக்கும், நான் மகாராஜாவாக்கும், என் புத்திரி கிட்ட ரொம்ப பாசம் வச்சிருக்கிறவராக்கும். என்னோட ஸ்தானத்துல ஒரு துஷ்டனானாலும் சாதாரண சொல்ப புத்தி இருக்கிறவனா இருந்தாலும் கூடியும் ஒரு அப்பாவோட ஸ்தானத்துல நின்னுண்டு சொந்தம் புத்திரிய இந்த மாதிரி திருமணம் பண்ணி கொடுக்க மாட்டானே.
26வது ஸ்லோகம். பிராப்ய சாத்யவனம் சுப்ரு பஞ்சபாணசரார்திதா அந்தம் ரித்தம் பதிம் பிராப்ய கதம் காலம் நயிஷ்யதே. அழகாயிருக்கிற என்னோட புத்திரி அந்த செவன அப்படிங்கிற முனிய கல்யாணம் பண்ணிண்டா கண்ணு காணாத்த விருத்தனான கணவரோடு கூடிட்டு எத்தனை காலம் இப்படி துக்கிச்சுண்டு வாழ்வள். அவளுக்குள்ள இருக்கிற அந்த காம விசாரங்கள் எல்லாம் எப்படி அவளால தாங்கிக்கிறதுக்கு சாதிக்கும்? 27வது ஸ்லோகம். யௌவனே துர்ஜய காமோ விசேஷேண சுரூபயா ஆத்மதுல்யம் பதிம் பிராப்ய கிமு விருத்தம் விலோச்சனம். யௌவனத்துல காமத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு சாதிக்காது. முக்கியமா ரொம்ப ரொம்ப அழகு இருக்கிற என்னோட புத்திரிய மாதிரி இருக்கிறவாளுக்கு அவளுக்கு சூட்டபிளான ஒரு கணவரை பர்த்தாவாயிட்டு கிடைச்சா கூடியும் அவளுக்கு அந்த காமத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு சாதிக்காது. அப்படி இருக்கிறத வயசாயி கண்ணு காணாத்த ஒருத்தனை கல்யாணம் பண்ணினா என்னோட புத்திரி எப்படி சந்தோஷமா வாழ்வள்? என்ன செய்யறது? 28வது ஸ்லோகம். கௌதமம் தாபசம் பிராப்ய ரூபயௌவன சம்யுதா அஹல்யா வாசவேனாஷு வஞ்சிதா வரவர்ணினி. ரூப யௌவனங்கள் எல்லாம் குடிச்சேர்ந்த அகல்யை தாபசனான கௌதமனை பிராபிச்சாளே. ஆனா அந்த அகல்யை தேவேந்திரனால ஏமாத்தப்பட்டாளே. தேவேந்திரனை பார்த்தோன அவளோட மனசு ஒரு நொடி பொழுதாதும் தேவேந்திரனில் லயிச்செடுத்தே. இப்படின்னெல்லாம் ராஜா சிந்தனை பண்றார். 29வது ஸ்லோகம். சப்தாஜபதினா பச்சாத் ஞாத்வா தர்ம விபர்யயம் தஸ்மாத் பவது மே துக்கம் ந ததாமி சுகன்யகாம். தர்மத்துக்கு சுதி உண்டாச்சு. அதர்மம் நடந்தது அப்படின்னு தெரிஞ்ச அகல்யோடு கணவர் அதுக்கப்புறமா அவளை சபிச்சாரே. அதனால எனக்கு துக்கம் வந்துக்கட்டும், என்னதான் ஆனாலும் சரி என்னோட புத்திரிய நான் இந்த செவனனுக்கு கொடுக்க போறதில்லை. கௌதமனோடு மனைவியான அகல்யை அந்த கௌதமனோடு பராமரிப்பில் இருக்கிறதையே அகல்யோடு மனசு தடுமாறித்தே தேவேந்திரனில ஒரு செகண்ட் லயிச்சுதே. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இங்க சுகன்யோடு அப்பா சிந்தனை பண்றார். பேரழகியா இருக்கிற என்னோடு புத்திரி அவளை நான் விருத்தனாயிருக்கிற முனியாயிருக்கிற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் இப்படின்னு சிந்தனை பண்ணினார். முப்பதாவது ஸ்லோகம். இதி சஞ்சிந்திய சர்யாதீர் விமனா ஸ்வகிருஹம் யயௌ
സജീവാംശ്ച സമാദായ മന്ത്രം ചക്രേതി ദുഃഖിത. இப்படி சிந்தனை பண்ணிட்டு மனசுல சங்கடத்தோடு கூடிட்டு சரியாதி மகாராஜா அவரோடு ராஜதானிக்கு திரும்பி போனார். ரொம்ப துக்கத்தோடு கூடி இருக்கிற அவரு மந்திரிகளையெல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினார். என்னத்தை செய்யறது இந்த விஷயத்துக்கு எல்லாரும் சொல்லுங்க. 31வது ஸ்லோகம். भो मन्त्रिणो ब्रुवन्द्वद्य किं कर्तव्यं मयाधुना पुत्री देयाद विप्राय भोक्तव्यं दुःखमेव वा. भो मन्त्रिणः ब्रुवन्तु अद्य किं कर्तव्यं मया अधुना पुत्री देया अद विप्राय भोक्तव्यम सुगम एव वा. மந்திரிகளே சொல்லுங்கோ, நான் இப்ப என்ன செய்யணும்? புத்திரிய அந்த பிராமணனுக்கு கொடுக்கணுமா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கணுமா? 32வது ஸ்லோகத்துல முதல் லைன் ராஜா மந்திரிகள் கிட்ட சொல்லறதும், 2வது லைன் மந்திரி பதில் சொல்லறதுமாக்கும். விசாரயத்வம் மிலிதா ஹிதம் ஸ்யான் மம வை கதம். நீங்கள் மந்திரிகள் எல்லாம் கூடி சேர்ந்து யோசனை பண்ணி எனக்கு என்னவாக்குமோ நல்லது அதை சொல்லுங்க. மந்திரின ஊஜுஹு கிம் ப்ரூமோஸ்மின் மகாராஜா சங்கடே அதிதுராசதே. தாங்க முடியாத இந்த துக்கத்துல நாங்கள் என்ன சொல்றது மகாராஜாவே. 33வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் மந்திரி பதில் சொல்லறதும், 2வது லைன் வியாச பகவான் ஜனமேஜயன் கிட்ட சொல்லறதுமாக்கும். துர்பகாய சுகன்யேஷா கதம் தேயாதி சுந்தரி. பேரழகியாயிருக்கிற இந்த சுகன்யைய விருத்தனாயிருக்கிற கண்ணு காணாத்த முனிக்கு எப்படி கொடுக்கறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு மந்திரி சொன்னார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார். ததா சிந்தாகுலம் வீட்சிய பிதரம் மந்திரினஸ்ததா. அப்போது சுகன்யையோட அப்பாவும் மந்திரிகளும் எல்லாம் ரொம்ப ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா. அப்படி பார்த்துட்டு 34வது ஸ்லோகம். சுகன்யாஹ து இங்கிதம் சுகன்யா த்விங்கிதம் ஞாத்வா பிரஹஸ்யஹ இதம் உவாசஹ பிரஹஸ்யேதமுவாசஹ பிதக்கஸ்மாத் பவானத்ய சிந்தா வியாகுலிதேந்திரியா. அவளோடு சங்கடங்களை புரிஞ்சின்ற சுகன்யை சிரிச்சுண்டு சொன்னா, அப்பா என்னத்துக்காக்கும் இப்படி சிந்தனையோடு கூடிட்டு இருக்கேள், இப்போ என்னத்துக்கு இப்படி சங்கடப்படுற? 35வது ஸ்லோகம். மத்கிருதே துக்க சம்விக்னோ விஷண்ணவதனோ சிவை அஹம் கத்வா முனிம் தத்ர சமாஸ்வாஸ்ய பயார்த்திதம். அப்பா நான் காரணமாக்கும் நீங்கள் இப்படி துக்கிக்கிற, உங்களோட முகமெல்லாம் வாடி கிடக்கு. நான் அங்க போய் அந்த வனத்துக்கு போய் அந்த மாமுனிய நன்னா ஆஸ்வாசம் பண்றேன். அவர் கண்ணு காணாம பயந்துண்டல்லவோ உட்காந்துட்டு இருக்கார், அவரை நான் நன்னா சமாதானப்படுத்திக்கிறேன். 36வது ஸ்லோகம். கரிஷ்யாமி பிரசன்னம் தம் ஆத்மதானேன வைப்பிதா இதி ராஜா வஜ ஸ்ருத்வா பாஷிதம் யத் சுகன்யயா. அப்பா நான் என்னையே அந்த மாமுனிக்கு சமர்ப்பணம் பண்ணி அவரை
குஷிப்படுத்துறேன். இப்படி சுகன்யை சொன்னதை கேட்ட ராஜா 37வது ஸ்லோகம். தாமுவாஜ பிரசன்னாத்மா சஜீவானாம் ச ஸ்ருண்வதாம் கதம் புத்ரி த்வமந்தஸ்ய பரிஜர்யாம் வனே பலா வனே அபலா. பிரசன்ன சித்தனாயிட்டு ரொம்ப குஷியோடு கூடிட்டு மந்திரிகள் எல்லாம் கேட்டுருக்கிற டைம்ல புத்திரி கிட்ட சொன்னார் ராஜா, புத்திரி, சின்னஞ்சிறு பாலிகையா இருக்கிற நீ அந்த வனத்துல போய் கண்ணு காணாம இருக்கிற அவரை எப்படி உபசாரம் பண்ணுவாய், பரிசரணம் பண்ணுவாய்? 38வது ஸ்லோகம். கரிஷ்யசி ஜரார்த்தஸ்ய க்ரோதனஸ்ய விசேஷத கதமந்தாய ஜானேன ரூபேண ரதி சன்னிபாம். எப்படியாக்கும் அந்த முனிய நீ பரிசரணம் பண்ணுவாய்? முக்கியமா வயசாயி ஜரானரையெல்லாம் பாதிச்சு கோபத்தோடு கூடி இருக்கிற ஒரு முனிய உன்னால எப்படி சமாளிக்கிறதுக்கு சாதிக்கும்? இത്ര அழகு இருக்கிற ரதி தேவிக்கு ஈக்குவலா இருக்கிற ஒன்ன எப்படி நான் ஒரு அந்தனா இருக்கிறவருக்கு திருமணம் பண்ணி கொடுப்பேன்? 39வது ஸ்லோகம். ததாமி ஜரயா கிரஸ்ததேஹாய சுகவாஞ்சயா பித்ரா புத்ரி பிரதாதவ்யா வயோஜ்ஞாதிபலாயஜ. வயசாயி ஜரானரை பாதிச்சுருக்கிற ஒருத்தருக்கு என் புத்திரிக்கு சுகமாயிருக்கும் அப்படிங்கிற ஆக்கிரகத்தோடு கூடிட்டு நான் எப்படி என் புத்திரிய கொடுப்பேன்? பிதா புத்திரிய திருமணம் பண்ணி கொடுക്കേണ്ടது ஆருக்காக்கும்? யௌவன பிராயத்தில் இருக்கிற ஒருத்தருக்காக்கும், நிறைய பந்துபலம் எல்லாம் இருக்கிறவருக்காக்கும் புத்திரிய திருமணம் பண்ணி கொடுக்கணும். அப்படி இருக்கிறத நான் எப்படி தன்னந்தனியா என்னோடு பாலிகையா இருக்கிற புத்திரிய கண்ணு காணாத்த ஜரானர பாதிச்ச அந்த விருத்தனுக்கு திருமணம் பண்ணி கொடுப்பேன்? 40வது ஸ்லோகம். தனதான்ய சம்ருத்தாய ந அதனாய கதாச்சன தனதான்ய சம்ருத்தாய நாதனாய கதாச்சன கொதே ரூபம் விஷாலாட்சி குவாசோ விருத்தோ வனேஜரா. தனதானியங்கள் சமிருத்தியாயிருக்கிறவர் ஆயிருக்கணும் ஒரு புத்திரியோடு கணவர் அப்படின்னு ஏதப்பா வாக்கும் ஆசிக்காத்தது. ஒருபோதும் தாரித்யம் அனுபவிக்கிறவாளுக்கு புத்திரிய கொடுக்கறதுக்கு எந்த ஒரு அப்பாவும் தீர்மானம் பண்ண மாட்டாளே. ரொம்ப அழகான பெரிய கண்கள் இருக்கிறவளே என்னோட புத்திரி, நீ எത്ര அழகியாக்கும், உன்னோட அழகு எவ்வளோ அழகு. அந்த விருத்தனான வனத்துல வசிக்கிறவர் பார்க்கறதுக்கு அழகே இல்லாம இருக்கார். உன்னோட அழகு எங்கே? அந்த படு விருத்தனோட அழகு எங்கே? அது அழகுனே சொல்ல முடியாதே.